பாட்டு கீ சொல்லிட்டே இருப்பா. வெல்கம் டு கிச்சன் கார்டன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு, போட முடியல. என்னுடைய மீனாட்சி வீடியோவில் ரெண்டு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறமா கேசரியெல்லாம் போட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க. எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, லைக் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. என்னுடைய பெரிய அந்த கிளி வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நீங்க எல்லாம் சொல்ல என்ன நான் அதிகமா கிளிங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆசை. இது நான் மட்டும் செய்யல, நானும் எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரரு என் பையன் எல்லாம் தான் சேர்ந்து செய்யறோம். இது வீடியோல எடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நீ இந்த வீட்டுல இருக்கல, நீ எப்படி நீயே எடுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நானே எடுக்கல, எனக்கு தெரியாது. எதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஒரு பையன் இருக்கான். அந்த குட்டி பையன் யாருன்னா என் பையன் விக்னேஷ். ஹாய் சப்பா. ஹாய். ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோல வரேன். அவ்வளோ வரல. ஒரு நாள் இந்த கிளி ஒரு குட்டி நம்ம பேர் என்னடா பிகாச்சு அந்த வீடியோ மட்டும் ஒரே ஒரு இது வந்திருப்பான். சரி வாப்பா நீ வீடியோக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால இவன் தான் எடிட்டிங், கேமராமேன், என்னென்ன சொல்றது எல்லாமே அவன் தான். லைட்டிங் எல்லாமே அவன் தான் பண்றான். சூப்பரா நிறைய பேர் ரொம்ப கமெண்ட் போட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்றது எவ்வளவு எல்லாரும் மணி என்ன சொல்லுவாங்க, ஹியூமானிட்டி எவ்வளவு இருக்குன்னு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தா தெரியுது. ஏன்னா ஒரு பறவைக்கு அரிசி வைக்கிறதே இத்தனை பேர் பாராட்டுறதுனால எங்களுக்கு ஒன்றும் என்கரேஜிங்கா இருக்கு. நிறைய பண்ணோம். அது நான் கிளிக்கு மட்டும் வைக்கல, நிறைய பறவை தான். திணை அந்த குட்டி குறிப்புல திணையை ஒரு மாசம் ஒரு 10 kg மேல நான் திணை தம்பி வாங்கி இப்ப கூட வச்சிருக்கான். அது மாதிரி எல்லாமே எங்க வீட்டுக்கு என்ன நாங்க சாப்பிடுறோமோ அதுல கொஞ்சம் கம்மி பண்ணி நான் எல்லாம் வைக்கிறேன். யூடியூப்ல நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு காசு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு இன்னும் ஆகல, எங்களுக்கு காசு எதுவும் வரல. நான் என்னுடைய காசு சொந்த செலவு தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நான் ஊர்ல இருந்து கம்பு எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோமா அம்மாவை. கம்பு கொஞ்சம் வாங்கி எடுத்துன்னு வந்து கம்பு சேர்த்து வைக்கிற கம்பு, கோதுமை வைக்கிறோம். கோதுமை கொஞ்சம் கோதுமை வச்சிடறோம். சன்ஃபிளவர் வாங்கி வைக்கிறோம். சீட்ஸ் அது ஒரு வாரத்துல 3 நாள் அந்த மாதிரி பிரிச்சு அந்த மாதிரி வைக்கிறோம். கொய்யாக்காய் ரொம்ப பிடிக்கலையே, கொய்யாக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறோம். அது கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் வைக்கிறோம். அது ரொம்ப நல்லா சாப்பிடுது. அது மாதிரி முடிஞ்ச அளவு என்னால முடிஞ்ச அளவு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு காசு வந்துருச்சுன்னா கண்டிப்பா நான் எல்லாமே கிளிக்குதான் நான் செய்வேன். வேற எதுவுமே என்னோட இது நான் காசு எடுக்கணும் சம்பாரி அந்த இதே எனக்கு கிடையாது இது வரைக்கும் இல்ல. மெயினா ஃபுல் பறவைக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், அது மட்டும் தான் நிறைய சத்தான சாப்பாடு கொடுக்கணும். அது காரணம் நீங்க ஹெல்ப் பண்ணாதான் முடியும். ஆமா, இல்லன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வாட்சர்ஸ் நாங்க ரீச் பண்ணாதான். ஏன்னா எனக்கு அவர்ஸ் வரவே இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. வீடியோ நிறைய போட முடியல எங்களால. தம்பி வேலைக்கு போறான், கம்பெனிக்கு போறான். அதுல இருந்து வந்துட்டு பார்ட் டைமா தான் இதை நான் எடிட்டிங் இதெல்லாம் பண்றது அவன் பண்றான். மீதி அரிசி வைக்கிறதுல என்னோட வேலை என்ன சாயங்காலம் 4 மணிக்கு வரும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதனால அந்த வேலையை அவங்க ஒர்க் முடிச்சுட்டு தலைவலி இருந்தா கூட உட்காந்து அதெல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்கான். அதனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சொல்றோம். ஏன்னா இந்த வீடியோக்கு இந்த கிளிக்கு அவ்வளோ ஆதரவு பண்றவங்க, அவ்வளோ இது பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லது, உனக்கு காடு கிஃப்ட் எல்லாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப நன்றி. அவங்களுக்கு நான் ஆமா அது புரியவே இல்லை என்னென்ன. ஆமா ஏகப்பட்ட அதெல்லாம் எங்களுக்கு படிக்க தெரியல. அவங்க சொன்னாங்க அந்த நாட்டுல கிளியே இல்ல. நம்ம ஊர்ல கிளி இருக்கு, நீங்க கண்டிப்பா செய்யுங்க, உங்களுக்கு காட் கிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு என் பையனுக்கு என் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும். வேற எதுவுமே நான் இது இல்ல. நான் முடிஞ்சாலும் என்னால முடிஞ்சாலும் அந்த கிளிக்கு நான் செஞ்சுட்டே இருப்பேன், விட மாட்டேன். நிறைய பேர் கேட்டு எப்படி உங்க வீட்டுக்கு மட்டும் கிளி வருது, எங்க வீட்டுக்கு எல்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சாதாரணமா கிளி உடனே எல்லாம் எல்லா வீட்டுக்கும் மாடிக்குலாம் வராது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்க வீட்டுல கிளி ஒருத்தி இருக்கா, ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு இப்போ வச்சிருக்கேன் இல்லையா. அவளை வச்சுட்டு கொஞ்சம் அரிசி வைப்பேன். அங்கங்க ஒரு குடி அரிசி வைப்பேன். ஒரு கிளி 2 கிளி அப்படி வந்தது. அப்படியே 1 ஆச்சு 100 ஆச்சு அப்படியே போயிட்டே இருக்கு. ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னா நான் இது ஊர்ல இருந்து கம்பு, இது கம்பு, இது கிராமத்துல கிடைக்குது. நம்ம செடியில வளர்ந்தப்போ இப்படிதான் இருக்கும். ஆமா, இது காய்ச்சும் போது இப்படி இருக்கும். மற்ற பறவைங்களாம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்ததும் கிளி புறா வராது.
உங்க மாடியில வந்து பூச்செடி தோட்டம் எதனா போட்டிருக்கீங்க, இல்ல தொட்டில எதனா செடி வச்சிருக்கீங்கன்னா இந்த கம்பு இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் மண்ணுல போட்டு விதைச்சு விட்டுருங்க. விதைச்சு விட்டு மண்ணு நல்லா கொத்திட்டு கொஞ்சம் இடம் கொஞ்சமா இருந்தா கொடுக்கும். மண்ணு நல்லா கொத்தி விட்டுட்டு இந்த கம்பை வந்து கொஞ்சம் தூவி விட்டு மண்ணு தண்ணி தெளிச்சோம்னா நல்லா வந்து 10 to 12 daysல அந்த ஃபர்ஸ்ட் சீடு முளைச்சி வரும் இல்லையா. அப்புறம் இது வரை எத்தனை நாள் ஆகுமா? இது வந்து 2 மாசம் ஆயிடும் கம்பு விளையிறது. 2 months கழிச்சு செடியில இருந்து கம்பு வரும். ஓகேவா? இது வந்து 10 நாள்ல முளைச்சு வந்துரும். ஒரு மாசத்துல வந்து இந்த கதிர் வந்து கம்பு வந்து இந்த மாதிரி பிஞ்சியா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 2 மாசத்துக்கு இது விளைஞ்சிடும். ஃபுல்லி ரோட் காஞ்ச கம்பு இது. இதை வந்து நம்ம ஃபுல்லா அடிச்சு எடுப்பாங்க. கிராமத்துல அடிச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியா செப்பரேட் ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடும். இது வந்து இதை வந்து தொட்டியில போடணும். தொட்டிலையோ இல்ல பக்கத்துல கொஞ்சோண்டு இடம் இருக்கா அந்த இடத்துல கொஞ்சம் தூவி விட்டோம்னா அது வந்துச்சுன்னா அது சாப்பிடறதுக்கு குருவிங்க எல்லாம் வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய கம்பு இல்ல. ஆமா எல்லாம் சாப்பிட்டுச்சு. தோட்டத்தை பறிச்சுட்டு வந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு வரும், அப்படியே பாருங்க. இது எல்லாமே பாதி கடிச்சு சாப்பிடுச்சு. ஃபோக்கஸ் இதுல சரியா தெரியாது. இதுல எல்லாம் ஃபுல்லா சாப்பிடுச்சு. இது சாப்பிடுற பறவை வந்து ஃபின்ச்னு, அதோட பேர் ஃபின்ச். இந்த பில்லுலயே கூண்டு கட்டும் பாத்துருக்கீங்களா? இப்படி வளைஞ்சு வரும். ஆமா அதனுடைய கூடு வந்து அந்த ஒரு பில்லு வந்து கிழிச்சு போய் வரும். அது நல்ல பின்னும். அது யாராலையும் பின்ன முடியாது. அந்த மாதிரி அது பின்னி எடுக்கும். அந்த வந்து சாப்பிடும். சாப்பிட்டது மட்டும் இல்லாம இதுல இருக்க இந்த இலையை தான் பிச்சு கொண்டு போகும். அதுதான் எடுத்து போயிட்டு கூண்டு கட்டுறது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்க எடுத்ததும் பறவை வந்து கிளி வரலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஞ்சஸ், சில்வர் பில்லு, ஸ்பேரோ, இந்த சிட்டுக்குருவி எல்லாம் வர ஆரம்பிச்சாலே ஒரு பறவை வீடு வரும். இது வந்து இதுவும் அதேதான். சோளம் வந்து நான் பக்கத்துல போட்டிருக்கேன். விரைச்சு நீங்க வீடியோல உங்களுக்கு வரும். அந்த கம்பு சோளம் ரெண்டுமே நான் விரைச்சிருக்கேன். சன்ஃபிளவர் விதையும் நான் போடுவேன், துவரையும் போடுவேன். இது எல்லாம் சாப்பிட்றதுக்கு எங்க வீட்டுக்கு கிளி, குருவி, குட்டி குட்டி குருவி எல்லாமே வருவாங்க. மைனா வரும், கிளி வரும், அப்புறம் அது பேர்ல பாப்லர், ஜங்கிள் பாப்லர் வரும், சில்வர் பில் வரும், ஸ்பேரோ வரும், பிஞ்ச் வரும். இன்னும் நிறைய பேர்ட்ஸ் நேம் தெரியாது. செம்பருத்தி பூ இருக்கு, அதுக்கு தேன் குடிக்கிறதுக்கு நிறைய வரும். இது வந்து கானா, இது வந்து சோளம். இது வந்து கானா, அது வேற குடிக்கிற கான் கிடையாது. இது வந்து கிராமத்துல இந்த சோளம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன சோளம், வெள்ளை சோளம் சொல்லுவாங்க. இது வந்து ஆமா நம்ம சமைச்சு களி செய்யலாம், கூழ் செய்யலாம். இது வந்து நாங்க அதே மாதிரி தான். இதுவும் நாங்க போடுறோம். செப்பரேட்டா இருக்கும். சீடு போட்டாக்க முளைச்சு வந்துரும். அதுல செடியா வந்த அப்புறம் கம்பி அப்படி நிக்கும். இத வந்து கிளி எல்லாம் சாப்பிடும். சோ நீங்க டைரக்டா அரிசி வச்சு கிளி வரல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. மாடியில ஒரு 2-3 தொட்டி வைங்க. இந்த மாதிரி கம்போ உங்ககிட்ட எது இருக்கோ விளைச்சிங்கன்னா இந்த மாதிரி செடி வந்து இதுல அந்த முளைச்சு வந்து நிக்கும். கம்பு எல்லா பறவையும் சாப்பிடும். ஏன்னா இயற்கை இதுதான். வயல்ல
போய் சாப்பிடுது. இப்ப நிறைய இடத்துல வயலுங்கள்ல எல்லாருமே வீடு கட்டிட்டோம். அங்கங்க பறவைங்க தங்கறதுக்கு மரம் இல்ல, அதுக்கு ஒண்ணும் இல்ல, தங்கறதுக்கு மரம் இல்லாம ஃப்ரிட்ஜ்ல இருக்க பைப் ஓட்டையில தங்கிட்டு அதனால இருக்கு. நம்ம வந்து எல்லா வீட்லயும் கார்டன் ஸ்பேஸ் எல்லாம் வைக்கிறது இல்ல, இருக்கிற மொத்த இடத்தையும் வீடு கட்டிடுறோம். மாடியில இந்த மாதிரி சின்ன தொட்டி வச்சு இந்த மாதிரி நீங்க கஞ்சா வைக்கலாம். இது வந்து நான் காலி இடம் பக்கத்துல இருக்கு, அது வந்து வேற ஒருத்தர். நான் வந்து அதுல என்ன வர வரைக்கும் அவங்க வீடு கட்டும்போது நம்ம இது பண்ணிக்கலாம்னு நானே அதை ஆள் வச்சு கொத்திட்டு சோளம் கம்பு அது போட்டிருக்கேன். சன்ஃபிளவரும் இதுக்கு முன்னாடி சன்ஃபிளவர் போட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த வீடியோ நான் காமிக்கிறேன், அதுவும் பாருங்க. இப்போ இந்த சோளம்லாம் தம்பி வந்து வீடியோல போடுவான். அந்த குருவிங்க எல்லாம் பாருங்க, அது எவ்வளவு அழகா உட்காந்து சாப்பிடுதுன்னு. அது காலையிலே எழுந்து அதை பார்த்தீங்கன்னா நீங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு, எந்த வேலையும் செய்ய முடியாது, அவ்வளோ ஒரு அழகா. அது எவ்வளவு நம்மளுக்கு டென்ஷன் இருந்தா கூட அந்த குருவி சாப்பிட்றத பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி ஆகுது. இது சன்ஃபிளவர் சீட்ஸ். இதுவும் நார்மலா நம்ம டவுன்ல எல்லாத்துலயும் கிடைக்கும். இது நம்ம ஒரு 5 கிலோ 10 கிலோ நான் வாங்கி வச்சிருக்கோம். அரிசி கூட மிக்ஸ் பண்ணி மேல வைக்கிறோம், நல்லா சாப்பிடுறாங்க எல்லாரும். இது எங்க அம்முக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நல்லா பிடிக்கும். இத நீங்க நட்டு வச்சாலே சன்ஃபிளவர் செடி வந்துரும். இதுதான் நாங்க நடுவோம். இது லைனா நட்டிட்டீங்கன்னா வந்துரும். நீங்க மாடியில தொட்டி வச்சிட்டு இது போட்டு நட்டிட்டீங்கன்னா ஃபுல்லா சன்ஃபிளவர் வந்துரும். இதுல வந்து ரெண்டு விதமா இருக்கு. சாஃப்ளவர் ஒயிட் கலர்ல இருக்கும். சரியா ஃபோக்கஸ் ஆகாது. இது வந்து சாஃப்ளவர் சீடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் கிளிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் விளைய முடியாது, இது ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன். இது வந்து சன்ஃபிளவர் நார்மலா ஒரு வாரத்திலே இது வந்து செடி வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு 20 நாள் அதுக்கப்புறம் பூ வச்சு அப்படியே வந்து விதை வந்துடும். எல்லா கிளிகளும் அதில் தான் இருப்பாங்க, உட்காந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும். ஸோ நிறைய பேர் வந்து நேச்சர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து நீங்க அரிசி வச்சு மேல கிளி சாப்பிடல புறா வரலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தட்ஸ் பண்ணீங்கன்னா நிறைய பறவை ஒரு 5 நம்ம பேக் இருந்தா கூட பரவாயில்ல. அதுல வந்து இந்த சன்ஃபிளவர் நட்டு விட்டீங்கன்னா மாடியில அது அழகா செடியை வந்து நான் மாடியில அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். ஒரு 5 சன்ஃபிளவர் நட்டு விட்டா அது நல்லா வந்துட்டு அந்த அரிசி வைக்கும்போது அது எல்லாம் கிளியெல்லாம் போய் அந்த சன்ஃபிளவர் சாப்பிட போச்சு. ஓ இவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைனா அப்ப நிறைய சாப்பிடுறாங்க. அரிசி மட்டும் வைக்கல, நிறைய பேர் கமெண்ட் போட்டீங்க. ஆனா அரிசி வந்து வெறும் அரிசியும் வைக்கல, நாங்க வாஷ் பண்ணி ஊற வச்சு நசுக்குனா உடைஞ்சிரும். அதுக்கு வந்து வயிற்றுக்கு செரிமானம் ஈஸியா ஆகுற மாதிரி தான் நாங்க பண்ணி வைக்கிறோம். 7 வருஷமா அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் எல்லா கிளியும் சாப்பிடுறாங்க. எண்ணிக்கை அதிகம் ஆகுது. இருந்தாலும் நீங்க சொன்ன எல்லா கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஓகே இத்தனை பேர் நம்ம சொல்றாங்க அது விஷயம் இருக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லாம இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய இந்த கோதுமை இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். எங்களால முடிஞ்ச எவ்வளவு எங்களால முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். எங்களால அஃபோர்டபுளான பண்ணிட்டு இருக்கோம். எங்களால முடிஞ்சது அதுக்கு எந்த பாதிப்பு இருக்க கூடாது. அது நல்லா சாப்பிட்டு திரும்பி நாளைக்கு தேடி நம்மள வரணும். 5 தடவை வாஷ் பண்றோம், க்ளீன் பண்றோம். மண்ணு டஸ்ட் இல்லாத மாதிரி 5 தடவை க்ளீன் பண்ணி நான் நைட் ஆச்சுனா போய் ஃபுல் வாஷ் பண்ணி வச்சிட்டு வந்துருவேன். நல்லா ஊறிடும். காலையில சாப்பிடும்போது அது கூட என்ன பண்ணுவோம்னா கோதுமையும் கொஞ்சம் சன்ஃபிளவர் விதையும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருவோம். அப்ப வைக்கும்போது நல்லா சாப்பிடுதா திரும்பி அதுங்க அதான் நம்ம வீட்டுக்கு வர்றதாலே அதிகம் வர ஆரம்பிச்சு போய் கூட்டிட்டு வராங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அதனால தம்பி பையன் நானும் எல்லாருமே சேர்ந்துதான் செய்யறோம். இன்னும் எப்படி நிறைய பறவைங்க அட்ராக்ட் பண்றது, வீட்டுக்கு எப்படி பறவைங்க அட்ராக்ட் பண்றதுன்றது நான் ஒன்னொன்னு உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். இனிமேல் நானும் வீடியோல வருவேன். ஏன்னா அம்மாவால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவி வர்றதுக்கு வீடு வெளியே வந்து ஆன்லைன்ல வாங்கி கட்டு மாதிரி அது வச்சிருக்கோம். அது வந்து ஒரு 4 தடவை வந்து குட்டி போட்டு அதுவும் எப்படி பண்ணணும் எப்படி வர வைக்கணும் போடுறோம். அதே மாதிரி சில்வர் பில்லுன்னு சொல்லி அதை எப்படி அட்ராக்ட் பண்றது அதுவும் ஒரு வீடியோ போடுறோம். அதே மாதிரி இந்த கம்பு என்ன பண்ணணும், இந்த சேர்த்து இப்படி கட்டிட்டு வீட்டு முன்னாடி ஏதாவது கம்பியோ ஏதாவது நீங்க ஒரு வீட்டு முன்னாடி மாடியில இருக்கீங்கன்னா அந்த வெளியே ஜன்னல் பக்கம் கட்டிடுங்க. இந்த மாதிரி நீங்க கட்டி விட்டுட்டீங்கன்னா இதுல வந்து குருவிங்க சிட்டுக்குருவி எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு. இது மாதிரி வந்து சோளம் வந்து கட்டி இப்படி விடலாம். சோளம் இப்படி கட்டி விட்டுடலாம். அப்புறம் வந்து கம்பு இப்படி கட்டி விடலாம். நெல்லு கதிர் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துட்டு அழகா அப்படி கட்டி விட்டீங்கன்னா அவங்க தேடி நம்ம கிட்டே வந்துருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம யாரையும் பிடிச்சி வச்சுக்கிறது இல்லை. அவங்க சாப்பிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. டைமுக்கு வந்துருவாங்க. ஆனா டைமுக்கு நீ சாப்பிட்டுச்சுன்னா நீங்க டெய்லி வைக்கணும். அது டியூட்டி ஆயிடும். அவங்க வந்து எழுப்புவாங்க தூங்குனா. காலைல 6 ஆச்சுன்னா எங்க வீட்டுல வந்து ஐயோ கிளி வந்துச்சு உடனே எழுந்திருவாரு, டக்குன்னு எழுந்திருவாங்க. ஏன்னா காலையில கிளைமேட் எனக்கு செட் ஆகாது. அதனால அவர் காலையில வச்சிருவாரு. ஈவினிங் வச்சு நான் வைக்குவேன். கழுவி வாஷ் பண்ணி எல்லாம் நைட்டு கிளீனா வச்சு மாடியிலே வச்சிருவேன். ஏன்னா கீழே வந்து தூக்கிட்டு போக முடியல. இப்பெல்லாம் படியிலே அரிசி வச்சுட்டு எடுத்துட்டு போறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த புண்ணியம் எல்லாமே
விஷஸ் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், கமெண்ட் போறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. மீனாட்சி வரலாம். மீனாட்சி வா சாமி. பொண்ணு அவன் எப்பயுமே இந்த வீடியோ பிடிக்கும்போது அவள் வந்துடுவா. இந்த முறை வரலையா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு பிள்ளைக்கு. சரி சாமி, ஒன்றை விட்டு ரொம்ப வீடியோ பிடிச்சா எப்படிமா? எல்லாம் ஒண்ணுதான் கேட்டுட்டு இருக்காங்க. மீனாட்சி எப்படி இருக்கா? இன்னும் அடுத்து எப்படி சிட்டுக்குருவி எப்படி வைக்கிறது, சில்வர் எப்படி வைக்கிறது எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோ நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இது வந்து இந்த வீடியோல குழந்தைங்களெல்லாம் காமிக்க சொல்றேன். அதுங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? அந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டுல சின்ன பசங்க தான் தெரியாது, அவங்களுக்குலாம் இதெல்லாம் காமிக்கலாம். அந்த குருவி எல்லாம் அழகா சாப்பிடுறதெல்லாம் காமிங்க கண்டிப்பா. அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ எந்த பறவை என்ன தெரியாது, நம்ம வந்து பசங்களுக்கு எல்லாம் காமிக்கலாம். அவங்க கையில ஒரு புடி ஒரு அரிசியோ ஏதோ ஒன்று கொடுத்து அதை வைக்க சொல்லலாம். அதெல்லாம் நல்லா பசங்களுக்கு போக போக அது நல்லா வந்துடும். எப்படின்னா இவெல்லாம் சின்னதுல வந்து எதுனா சாப்பிடுறதாங்க ஓடி போய் மாடியில் வச்சுட்டு வந்துருவாங்க. சிட்டுக்குருவிக்கு வச்சுருவோம். சின்ன பையன்ல வச்சுட்டு வருவாங்க. ஒரு 3வது 4வது படிக்கும் போது நான் வந்து இந்த பியூனை கிளாஸ் அனுப்புவேன். அப்ப என்ன பண்ணுவோம், போயிட்டு வருவான். வந்த உடனே டக்குன்னு போய் ஒரு புடி அள்ளி கொண்டு வச்சுட்டு வருவான். அந்த மாதிரி அவன் சின்னதுல தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தான் அந்த சின்ன பறவைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சிட்டுக்குருவி கூண்டு கட்டி வைக்கிறது. அதே மாதிரி எங்க கிராமத்துக்கு போனா என்ன பண்ணுவோம், அந்த வலை மாரி எங்க மரத்துல தென்னை மரத்தெல்லாம் தொங்கும். அது நிறைய பேர் கிராமத்துக்காரங்களுக்கு தெரியும். அந்த பின்னி இருக்கும், அதுல வந்து கீழே விழுந்துருக்கும். அதை நான் 2 3 எடுத்துட்டு வந்து வீட்டுல கூட நாங்க கட்டி வச்சுப்போம். எங்க வேப்ப மரத்துல அங்க கட்டி வைப்போம். அதுல எல்லாம் குருவிங்க எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடலாம். அது சின்னதுல இருந்து பண்ணுவோம். அது நம்ம இப்பயே பசங்களுக்கு வந்து ஆரம்பிச்சுன்னா காடே உருவாகுதுன்னு சொல்றாங்க. பறவையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு இப்ப இருந்து சொல்ல வைக்கணும். பிராக்டிகலா அவங்களை விதைக்க வைக்கணும், ஒரு விதைய விதைக்க வைக்கணும். அது பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அது வீடியோ எல்லாம் கண்டிப்பா பாருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய வந்து இதை பத்தி சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய போடுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் இந்த கிளிக்கெல்லாம் ஒரு இதாகும். ஏன்னா அப்பதான் என்ன தொடர்ந்து என்னால செய்ய முடியும். அதனால என்கரேஜ்மெண்ட் ஆகும். ஆமா, அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சொல்றோம். அம்மா பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் 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 விக்கி பாய் பாய். சரி பாய் சொல்லிட்டேன். மீனாட்சி பாய் சொல்லிட்டா. பாய் நீ சொல்லு. பாய் அண்ணா பாய் சொல்லு. விக்கி அண்ணா பாய். விக்கி விக்கி பாய் பாய். சரி சார். அம்மா கூட கூட அம்மா அம்மா சரி சரிப்பா. விக்கி கீக்கி இதான் இவன் டெய்லி இதான் பாட்டு கீக்கி கீக்கி சொல்லிக்கிட்டே இருப்பா. அண்ணங்க சரிம்மா. சரி ஒரு நாள் நீ இருக்க மாட்டேன் என்னை விட்டுட்டு. ஆமா சரி சரி. பாய் பாய் எல்லாரும் பாய். விக்கி தான் வச்சுலமா. பாய் சொல்லுமா. பாய் சொல்லுமா. பாய் பாய். பிகாச்சுங்கப்பா. ஏ பிகாச்சு. இவர் இது வந்து எங்க பையனுடைய பெட்டு. விக்கி விடவே விடாது, எப்பயுமே தலை மேல தான் உட்காந்துருக்கும். பாய் விக்கி பாய் பாய். சரி சாமி. பிக்காச்சு பத்தி பிக்காச்சு. சரி பாய். அடுத்த வீடியோல பாப்போம். சரி விசில் அடி. சரி விசில் அடி. விசில் அடிக்கலாமா? சரி விசில் அடிக்கலாமா? விக்கி விசில் அடிக்கலாமா? சூப்பர். ஓகே பாய் பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை அழுத்துங்க. இதெல்லாம் நாங்க மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நாங்க சொல்றோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா.